நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பா என்னை காப்பாத்துங்கப்பா, என்னை கண்டிப்பா என்னை விட்டுறாங்கப்பா. யாரையும் ஈடுப பார்த்து தயவு செய்து எடுக்காதீங்க. என்ன மாதிரி பெற்றோருக்கு இனிமேல் யாருக்கு நிலைமை வரக்கூடும். யூடியூப் வீடியோ பார்த்து உடல் பருமனை குறைப்பதற்காக வெண்காரம் சாப்பிட்ட கல்லூரி மாணவி, வயிறு வலிக்குதுப்பா, ரத்தம் வருதுப்பா, என்னைய விட்டுறாதப்பா, காப்பாத்துப்பா என தந்தையிடம் கதறி எழுது மாணவி உயிர்விட்ட பரிதாபச் சம்பவம் மதுரையில் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அதுவும் வெண்காரம் என்பது உடல் எடையை குறைக்கும் மருந்தே அல்ல என்ற அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது. அது மட்டுமல்ல, வீடுகளில் கரப்பான் பூச்சி வராமல் தடுக்கும் சாக் பீஸுகளுக்கு பயன்படுத்தும் மருந்து வெண்காரம் மூலம் தயாரிக்கப்படுவதுதான். அதனால் அதை வாங்கி உட்கொள்ளவே கூடாது எனவும் பதிவு பெற்ற சித்த மருத்துவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். தப்பது ஆக்சுவலா அந்த குறிப்பை சொல்லியே இருந்திருக்க வேண்டாம். கடையில இருந்து சும்மாவே வெங்காரத்தை வாங்கி சடியில போட்டு வறுத்து அத தேன்ல கலந்து சாப்பிட்டிருக்கா, செய்யவே கூடாது, கண்டிப்பா செய்யக்கூடாது. மதுரை மாநகரம் செல்லூர் மீனம்பாள்புரம் காமராஜர் குறுக்கு தெரு பகுதியை சேர்ந்தவர்கள் வேல்முருகன் விஜயலட்சுமி தம்பதியர். இவர்களது மகள் கலையரசி தனியார் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வந்தார். கலையரசி சிறிதளவு உடல் பருமனாக இருந்ததாகவும் இதுகுறித்து தனது பெற்றோரிடம் உடல் பருமனை குறைக்க வேண்டும் என கூறி வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அப்போது பெற்றோரும் உடல் பருமன் தானாகவே குறைந்துவிடும் என கூறி வந்தனர். இதற்கிடையே கடந்த வாரம் கல்லூரி மாணவி கலையரசி இணைவோம் இயற்கையுடன் என்ற யூடியூப் பக்கத்தில் உடல் எடையை குறைக்க இயற்கையான வழி என வெளியிடப்பட்டிருந்த ஒரு வீடியோவை பார்த்துள்ளார். அதில் வெண்காரம் சாப்பிட்டால் உடல் எடையை குறைக்கலாம் என பரம்பரை வைத்தியர் ஒருவர் கூறுவது போன்ற வீடியோவை பார்த்து கடந்த 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று மதுரை கீழமாசி வீதியில் உள்ள நாட்டு மருந்து கடையில் வெண்காரம் என்ற மருந்து பொருளை வீட்டுக்கு வாங்கி வந்ததாக கூறப்படுகிறது. மறுநாள் 17ஆம் தேதி சனிக்கிழமை காலை அந்த வீடியோவில் சொன்னது போல வெண்காரத்தை தயார் செய்து சாப்பிட்ட சிறிது நேரத்திலேயே வாந்தி, வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து கலையரசியை அவரது தாயார் விஜயலட்சுமி மதுரை முனிச்சாலை பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை அளித்துள்ளார். கலையரசிக்கு இரவு 11 மணிக்கு மீண்டும் வாந்தி, வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதால் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அவரது பெற்றோர் அழைத்துச் சென்றனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்களோ கலையரசி ஏற்கனவே இறந்து விட்டதாக கூற பெற்றோர் கதறி துடித்தனர். பின்னர் கலையரசியின் உடல் உடற்குறைவுக்காக அனுப்பி வைக்கப்பட்டு உடல் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து செல்லூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதுகுறித்து கண்ணீர் மல்க பேசிய மாணவியின் தந்தை வேல்முருகன், வெண்காரம் சாப்பிட்ட சிறிது நேரத்திலேயே வாந்தி, வயிற்றுப்போக்கு ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதித்தோம். மீண்டும் மாலையில் வயிறு வலி, வாந்தி எடுக்க தொடங்கிய பின்னர் மருத்துவமனையில் காண்பித்து வீட்டுக்கு வந்தோம். இரவு எனது மகள் உளர பேச ஆரம்பித்து விட்டார். அப்போது அழுதபடி, வயிறு வலிக்குதுப்பா, ரத்தம் வருதுப்பா, என்ன கட்டிப்பிடிப்பா, என்னைய விட்டுறாதப்பா, காப்பாத்துப்பான்னு கதறி அழுதுச்சு. ஆட்டோவில் கூட்டிக்கிட்டு போகும்போது மறுபடியும் வாந்தி எடுத்துக்கிட்டே தான் வந்துச்சு. இப்போ என் புள்ள உசுரோடு இல்ல என சுட்டி காட்டி கதறி துடிக்கிறார். மேலும் அவர் சமூக வலைத்தளங்களை பார்த்து மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் மருந்துகளை எடுக்க வேண்டாம், எனது மகளை போன்று யாரையும் இழந்துவிடக் கூடாது என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தார். பொடியை வாங்கிட்டு வந்து உடம்பு குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுச்சு. எப்பா வேணாம்ப்பா, ஏன்னா சாப்பிடக்கூடாப்பா, மருத்துவம் இல்லாமல் அவங்க ஏதாவது சொல்லுவாங்கப்பா அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைப்பா, அதில் போட்டிருக்கு சாப்பிட்டா உடம்பு குறையும் சொல்கிறாங்க, அதிலே யூடியூப்பில் பார்த்து நான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லி அளவு கூட போயிடுச்சு போல. கூட போனோன்னே அது கொஞ்சம் நேரத்திலேயே ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரத்திலேயே வாந்தி, வயிற்றால எல்லாம் போயிடுச்சு. சோர்வாயிடுச்சு. உடம்பே சோர்வாகி ஆஸ்பத்திரி கூட்டு போகிறோம். ஆஸ்பத்திரி கூட்டு போனால் அங்கே மருத்துவம் குளுக்கோஸ் ஏற்றுறாங்க, அதுலேயும் சரியாகாமல் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டான். கொஞ்சம் ஓரளவு நார்மலாக இருந்துச்சு.
நார்மலாக இருந்தோன்னே அப்புறம் ஒரு 12 2 மணி 3 மணி போல் வீட்டுக்கு வந்துட்டான் குளுக்கோஸ் ஏற்றிட்டு. வந்த பின்னாடி கொஞ்ச நேரம் ஒரு 4 மணி வரையும் இதாக இருந்துச்சு. ஒரு 5-6 மணி போல் திருப்பி வாந்தி வித்தால வந்துருச்சு. கண்ட்ரோல் பண்ண முடியல. அது அப்பா எனக்கு வயிறு வலிக்குதுப்பா அப்படின்னு. அப்புறம் திருப்பி ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய் குளுக்கோஸ் சேர்த்துட்டு திருப்பி 8-10 மணிக்கு வந்தோம். சரி சரியாயிரு அப்படின்ட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தா அதனால பேச முடியல. பேசாம உளருது, அப்பா என்னை காப்பாத்துங்கப்பா, என்னை கண்டிப்படிப்பா, என்னை விட்டாங்கப்பா அப்படின்னு, என்னை விட்டாதீங்கப்பா, அப்பா நீ வாப்பா அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லி என் நண்பனை போன் பண்ணிச்சு வர சொல்லி ஆட்டோல போறான். பார்த்தா உடம்பு அப்படியே வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கு. எப்பா அப்படின்னு அப்படியே போய் ஆஸ்பத்திரி செத்தா. பொண்ணு இறந்து போச்சு. இனிமேல் யாரையும் ஈடுப பார்த்து தயவு செய்து எடுக்காதீங்க. என்ன மாதிரி பெற்றோருக்கு இனிமேல் யாருக்கு நிலைமை வரக்கூடும். இது குறித்து சித்த மருத்துவர் டாக்டர் அபிராமியிடம் நாம் கேட்டபோது, வெண்காரம் என்பது உடல் எடையை குறைக்கும் மருந்தே அல்ல, அதனால் இதை வாங்கி உட்கொள்ளவே கூடாது என எச்சரிக்கிறார். சித்த மருத்துவத்தினுடைய மெட்டீரியா மெடிக்கா, அதாவது எங்களுடைய மெடிசன்ஸ் எல்லாமே நேச்சுரல் மெடிசன்ஸ்ன்றதுனால அதனுடைய பேசிக் சோர்ஸ்ன்றது இயற்கையில இருந்து கிடைக்கக்கூடியதுதான். இயற்கையில இருந்து கிடைக்கக்கூடியதுல நாங்க பிளான்ட்ஸ்ல இருந்து வர்றது, தாவர வகுப்புல இருந்து வர்றது பயன்படுத்துறோம். அடுத்தது தாது வகுப்புன்னு சொல்லக்கூடிய அந்த மினரல்ஸ், சால்ட்ஸ், மெட்டல்ஸ், இதுல இருந்து வர்றதெல்லாம் நாங்க பயன்படுத்துறோம். மூணாவது ஜீவ வகுப்புன்னு சொல்ற அனிமல் சோர்ஸ்ல இருந்து வரதெல்லாம் பயன்படுத்துறோம். சரிங்க மேடம். சோ இது ஒரு பொதுவான தகவல். இது உண்மையானதுதான், சரியா? ஆனா இதுல யாரு எதை பயன்படுத்தணும், எதை பயன்படுத்தக்கூடாது, அதுவும் முக்கியமா இந்த மாதிரி சென்சிட்டிவா இருக்கக்கூடிய தாது மருந்துகள் எல்லாம் மருத்துவருடைய மேற்பார்வையோ பரிந்துரையோ இல்லாம, அதுவும் தானா இந்த பொண்ணு சொல்றீங்க பாவம், இவங்களா போய் ஒரு கடையில நாட்டு மருந்து கடையில போய் வாங்கிட்டு இவங்க அந்த யூடியூப பார்த்து அதே மாதிரி அந்த வானலியில போட்டு, ரொம்ப தப்பு அது. ஆக்சுவலா அந்த குறிப்பை சொல்லியே இருந்திருக்க வேண்டாம். நீங்க 1/2 கிராம் அளவுக்கு வெங்காரம் சாப்பிட்டு இருந்தாக்கா அது இந்த அளவுக்கு அவங்க ஹாஸ்பிட்டலும் போய் காப்பாத்தலன்னு சொல்றீங்க. புரியல ஆக்சுவலா அந்த சீக்வென்ஸ் எனக்கு. அவங்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டிருக்கு, வாந்தி ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 3 முறை போயிட்டு திருப்பி சரியாகி வந்து திரும்பவும் போய் அதுக்கப்புறம் கடைசியா அரசு மருத்துவம் மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு போகும்போதுதான் அவங்க இறந்துறாங்க. சோ ரொம்ப அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷன். அதனால தயவு செஞ்சு யூடியூப் வீடியோஸ், அதுவும் எதுக்கு இது வெயிட் லாஸ்க்காக பண்ணிருக்காங்க. அதுவே ஆமா மேடம். இப்ப என்னுடைய என்ன சந்தேகம்னா, வெண்காரம் உடல் எடையை குறைக்கக்கூடியதா? இல்ல, உடல் எடையை குறைக்கக்கூடியது கிடையாது. அவர் வெங்கார பற்பொன்னு ஒண்ணு இருக்கு செய்முறை சித்த மருத்துவத்துல. வெங்காரத்தினால உடல் எடை குறையும்னு எந்த டெக்ஸ்ட் புக்லயும் இல்ல. வெங்கார பற்பத்தை சாப்பிட்டாக்கா உடம்புல இருக்கக்கூடிய நீர் வெளியேறும் அப்படின்றது அந்த வெங்கார பற்பத்தினுடைய ஒரு பலன் தான். வெங்காரத்துக்கும் வெங்கார பற்பத்னு சொல்றீங்களா, அதுக்கும் என்ன மேடம் வித்தியாசம்? வெங்காரம்ன்றது அதனுடைய ரா மெட்டீரியல், வெங்கார பற்பன்றது அதனுடைய மருந்து. அது ஓகே, அது சில பொருட்களை கலந்து கொடுக்கிறது, கலந்து அரைச்சி ஃபயர்ல அதை பர்ன் பண்ணி பஸ்பமாக்குறதுன்னா என்ன, ஃபயர்ல அதை எரிச்சு அதுக்கப்புறமா அது அந்த நீற்று போகும், காற்று போகாம எரிப்பாங்க அதை. ஓகே மேடம். அந்த மாதிரி காற்று போகாம எரிக்கும் போது அந்த ஒரிஜினல் ரா மெட்டீரியல் அதுல இருக்காது, அது ஆஷா மாறிடும். புரியுதுங்களா? சோ ஒரு சரக்க நீங்க பஸ்பமாவோ செந்தூரமாவோ செஞ்சு சாப்பிடும் போது அது சில மூலிகை சாரோட ஏற்கனவே அரைப்பட்டு ஃபயர்ல இந்த மாதிரி எரியும் போது அது அதனுடைய ஆஷா மாறிடும். ஓகே மேடம். சோ அது அதனுடைய அந்த ஒரிஜினல் கெமிக்கல் ஃபார்ம், அந்த உப்பாவோ அந்த மெட்டலாவோ அந்த மெர்க்குரியாவோ இருக்காது, அதனுடைய ஆஷா மாறிடும். சோ அது அந்த எண்ட் ப்ராடக்ட் வேற இல்ல.
ஓகே இது மேடம். நீங்க கடையில இருந்து சும்மாவே வெங்காரத்தை வாங்கி சட்டியில போட்டு வறுத்து அத தேன்ல கலந்து சாப்பிட்டிருக்கா? ஓ, அப்படிதான் தேன்ல கலந்து சாப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்டிருக்கா? ஐயோப்பா! அப்படிதான் சாப்பிட்டுருப்பாங்க மேடம். ஆமா, ஏன்னா அந்த அப்படிதான் அந்த மாதிரி வீடியோல எல்லாம் சொல்றேன். செய்யவே கூடாது. கண்டிப்பா செய்யக்கூடாது. ஓ, சரிங்களா? வெங்காரத்தை வந்து இந்த மாதிரி பொரிச்சு வெங்காரத்தை தேன்ல கலந்து ம், வெளிப்பிரயோகமா தான் பயன்படுத்துவாங்க. ஓ, இந்த ரணம் எல்லாம் ஆறுறதுக்கு வெளிப்பிரயோகமா பயன்படுத்துவாங்க. ஓகே இந்த மேடம். பொரிச்ச வெங்காரத்தை தண்ணியில கலந்து இந்த ஊன் ட்ரெஸ்ஸிங், அப்படி ஓகே மேடம். இல்லைனாக்கா இந்த தோல்ல ஏற்படக்கூடிய வெடிப்புகள், ஓகே மேடம். அப்புறமா உதட்டுல ஏற்படக்கூடிய வெடிப்பு, இதுக்கெல்லாம் மேற்பூச்சாதான் தடவுவாங்களே தவிர ஓகே மேடம். அது கூட சுத்தி செய்த தூய்மையான இயற்கையான வெங்காரமா இருக்கணும். ஓகே கடையில மேடம். கிடைக்கிற கெமிக்கலி ப்ராசஸ்டோ கெமிக்கலி சிந்தசைஸ்டு வெங்காரமோ கிடையாது. மருத்துவர்களுடைய ஆலோசனை இல்லாம இயற்கையான வெங்காரம் சேர்ந்த மருந்துகளையே சாப்பிடக்கூடாது. ஓகே மேடம். ஓகே புரியுதுங்களா? மேடம். சோ நீங்க ம். நேரடியா போய் நீர் போல வெங்கார பருப்பம் நல்லதுன்னு வாங்கி நீங்களா சாப்பிடக்கூடாது. ஓ, உங்களுக்கு அது தேவையா? உங்க கண்டிஷனுக்கு அது சூட்டபிளான்னு பார்த்து எவ்வளவு நாள் சாப்பிடணும் டோஸ் ஃபிக்ஸ் பண்ணி மருத்துவர்கள் கொடுப்பாங்க. அப்புறம் தான் நீங்க சாப்பிடணும். ஓகே மருத்துவ மேடம். ஆலோசனையே இல்லாம இந்த மாதிரி குறிப்புகள் எல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணவே கூடாது. எந்த மருத்துவத்துறையை சேர்ந்தவர் இவரு? கவுன்சில்ல பதிவு பெற்றவரா? இப்ப நிறைய யூடியூப் சேனல்ஸ், நீங்க ம். சேனல்ஸ்ன்னு ஒரு பக்கம் விடுங்க, சும்மா வந்து இந்த மெடிக்கல் ஆர்டிகல்ஸுக்கு கிடைக்கிற அட்டென்ஷன்னால, அதுவும் இல்லாம இது நீங்க அதுக்கு ஒரு தம்ப்நெயில் போடுறாங்க பாத்தீங்களா? இந்த மாதிரி எல்லாம் போடும்போது ம். அது இல்ல, வந்து அவரு சொல்லும் போது அந்த வீடியோல அப்படிதான் சொல்ல, இரும்பு சட்டியில வெண்கரத்தை பொடி பண்ணி தூவி விட்டுறணும். ம். நல்லா பொரிஞ்சதும் 1/2 கிராம் எடுத்துக்கிட்டு தேன் கலந்து சாப்பிட்டா கொழுப்பு ஊழ சதையெல்லாம் குறைஞ்சு ஸ்லிம்மா ஃபிட் ஆகிடும் அப்படின்னு அவர் சொல்றாரு அந்த இல்ல, வீடியோல. அப்படி சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒவ்வொருத்தருக்கு உடம்புனுடைய வாகுன்றது பில்ட்ன்றது அவங்களுடைய ஜெனடிக் காம்போசிஷன். ஓகே. ரெண்டாவது அவங்க சாப்பிடக்கூடிய உணவு, அவங்க எவ்வளவு உடற்பயிற்சி செய்யறாங்க, அவங்க ம். சாப்பிடுற உணவு வந்து அவங்களுடைய எனர்ஜி எக்ஸ்பென்ஸுக்கு அதிகமா இருக்கா குறைவா இருக்கா, இதெல்லாம் பொறுத்தும் இருக்கு. வேற ஏதாவது கோமார்பிட்ஸ் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் ஏதாவது இருக்கான்றத பொறுத்து தானே ஒருத்தரோட உடல் எடை இருக்கு. நிச்சயமா மேடம். எப்படி காமனா எல்லாருக்கும் ஒரு 5 நாள்ல உடல் எடை குறையும் எப்படி சொல்ல நிச்சயமா மேடம். முடியும்? நிச்சயமா மேடம். நிச்சயமா மேடம். அதனால இந்த முக்கியமா நிறைய ஏமாந்து போறது ஜனங்க எதுல ஏமாந்து போவாங்கன்னு நீங்க பாருங்களேன். ம். நீங்க வந்து வெள்ளையாயிடுவீங்க, நீங்க ம். அழகாயிடுவீங்க, உங்க கூந்தல் கால் வரைக்கும் போயிடும். அப்புறமா ஓகே. நீங்க குள்ளமா இருந்தா உயரமாயிடுவீங்க. ஓகே அப்புறமா மேடம். குண்டா இருந்தா அப்படியே ஸ்லிம்மா சிக்குன்னு ஆயிடுவீங்க. இல்லைன்னா இந்த ஆண்மை குறைவு மருந்து, இல்ல நிச்சயமா. குழந்தை பிறக்கிற மருந்து, இந்த ம். மாதிரியான எதுல வந்து ஜனங்க ரொம்ப வீக்கோ டெஸ்பரேட்டா இருக்காங்களோ அந்த நிச்சயமா. மாதிரி விஷயங்கள்ல தான் ஏமாத்துவாங்க. சரி தயவு மேடம். செஞ்சு ஷார்ட்கட்டுன்னு ஒண்ணு மெடிசன்ல கிடையவே கிடையாது. நிச்சயமா மேடம். சரியா? அதே மாதிரி there is no miracle, there is no magic. எல்லாத்துக்குமே லாஜிக் மட்டும்தான் வேலை செய்யும். ஸோ நிச்சயம். மருத்துவரனுடைய பரிந்துரையில உங்களோட கண்டிஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்களும் மருத்துவரும் சேர்ந்து தான் ஒரு நோயை ஹேண்டில் பண்ண முடியும். நிச்சயம். சரிங்களா? ஒரே ஒரு குறிப்போ ஒரு யூடியூப்னுடைய ஒரு வீடியோவோ ஒரு புத்தகத்துல படிக்கிற ஒரு குறிப்போ கண்டிப்பா எந்த நோயுமே சரி பண்ணாது. அது சின்ன நோயோ பெரிய நோயோ எந்த நோயும் அது சரி பண்ணாது. நீங்க படிக்கிற விஷயங்களை ஒரு அவேர்னஸ்க்குன்னு எடுத்துக்கோங்க. நீங்க அப்படி அந்த வீடியோவை பார்த்திருந்தா கூட ஒரு ம். பக்கத்துல ஊர் ஃபுல்லா அரசு மருத்துவர்கள் இருக்கிறாங்க, அரசு சித்த மருத்துவர்கள் இருக்காங்க, தனியார் சித்த மருத்துவர்கள் இருக்காங்க. ஓகே மேடம். யார்கிட்டயாச்சும் ஒரு வார்த்தை கேட்கலாம்ல, ஏங்க புரியுது. இந்த மாதிரி போட்டிருக்கேன் நாங்க செய்யலாமா, இத ம். செஞ்சா இந்த மாதிரி ஆகுமாண்ணா? நிச்சயம். நல்ல குறிப்பா இருந்தா ஆமா சாப்பிடுமா நல்லதுன்னு சொல்ல போறாங்க. நிச்சயம். நல்லது இல்ல சாப்பிட வேண்டாம்னா சொல்லி உயிர் இல்ல எல்லாத்த விட ம். வேல்யூபிள் இல்ல அது. நிச்சயம். அத ஏத்துக்கவே முடியல இந்த மாதிரி போறாங்க அப்படிங்கறது. நிச்சயமா மேடம். ரொம்ப வருத்தமா இருக்கு. இணைவோம் இயற்கையுடன் என்ற யூடியூப் பக்கத்தில் சர்ச்சைக்குரிய வீடியோ வெளியிட்ட இயற்கை வைத்தியர் என கூறிக்கொள்ளும் கிருஷ்ணகுமாரின் செல்போன் நம்பருக்கு தொடர்பு கொண்ட போது போனை அட்டென்ட் செய்த அவரது உதவியாளர் பெண்மணி, அவர் கிளினிக் முடித்து சென்று விட்டார், எதுவாக இருந்தாலும் மெசேஜ் செய்யுங்கள் என கூறியதோடு நாம் பேசிக் கொண்டிருந்த போதே மியூட்டில் போட்டுவிட்டு பிறகு துண்டித்து விட்டார். ஹலோ, வணக்கங்க. கிருஷ்ணகுமார் சார் இருக்காருங்களா? இயற்கை வைத்தியர். இல்லங்க சார், அவங்க 5 மணிக்கு வெளியாயிட்டாங்க. என்னங்க? 5 மணிக்கு வெளியாயிட்டாரு. 5 மணி வரைக்கும் தான் கிளினிக். அப்படிங்களா? ஆமா சார். ஓகே ஓகே. இப்ப அவருடைய நம்பர் இருக்குங்களா? இல்ல சார், அவங்க நம்பர் எங்கள்கிட்ட இல்ல. நீங்க இதுதான் யாரு? கிளினிக் நம்பர். கிளினிக் நம்பருங்களா அது? அவர் என்ன பதிவு பெற்ற மருத்துவரா, என்ன மருத்துவருங்கம்மா அவரு? தெரியல சார், நீங்க என்ன டீடைல் கேக்குறமோ அந்த நம்பர்ல மெசேஜா கொடுங்க, தகவல் கொடுப்பாங்க. நாங்க பாலிமர்ல இருந்து பேசுறோம்மா, டிவில இருந்து பேசுறோம். ஓகே ஓகே சார். அவர் ஒரு வீடியோ போட்டார் இல்லைங்களா? ஆமா சார். வீடியோ போட்ட பிறகு ஒரு கல்லூரி மாணவி இறந்த செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க அங்கதான் வேலை பாக்குறீங்களாம்மா? ஆமா சார். ஆமா. என்னன்னா அவர் என்ன மருத்துவர் அவரு?
அவர் எந்த அடிப்படையில இந்த ஏன்னா இப்ப ஒரு செய்தி வெளியிடறதுக்கு முன்னால என்ன மருத்துவர் என்ன படிச்சிருக்காருன்னு எங்களுக்கு தெரியல. நீங்க மெசேஜா கொடுங்க, தகவல் கொடுப்பாங்க. என்ன மெசேஜா போடணும்? 10 மணிக்கு வருவாங்க, பேசுவாங்க. இல்லம்மா, அவருடைய நம்பரை கொடுத்து விட்டீங்கன்னா நான் பேசிடுவேன்ல இப்ப உடனே. சார் அவர் நம்பர் எங்ககிட்ட இருந்தா அவங்ககிட்ட கேட்டுட்டு கொடுங்கம்மா, கேட்டுட்டு கொடுங்க. நீங்க அவர்கிட்ட தானே வேலை பாக்குறீங்க சார். இருந்தா பர்சனல் நம்பர் எங்ககிட்ட கொடுக்க மாட்டாங்க. அதுதான்மா கிளினிக்ல வந்து கால் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. The person you are speaking with has put your call on hold. Please stay on the line. பாலிமர் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் ராஜ்குமார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.